ஹதீஸ் நம்பர் 4. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி. எல்லாரும் சொல்லுங்க. மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி. இன்னும் எல்லாரும் இன்னும் சப்தமா மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனீஹி. கவனிங்க, ஒருவர் வீணானவற்றை விட்டு விடுவது, வீணான விஷயங்களை விட்டு விடுவது அவருடைய இஸ்லாம் சிறப்பாக இருக்கின்றது என்பதற்கான அடையாளமாகும். அதாவது தேவையில்லாத வீணான விஷயங்களை விட்டுறது, தனக்கு தேவையில்லாத விஷயத்தை மூக்க நுழைக்காம இருக்கிறது. இப்படி ஒருத்தர் இருக்கிறார்னா அவருடைய இஸ்லாம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்? ஒருத்தர் தேவையில்லாத விஷயங்களை செய்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு நல்ல முஸ்லீமாக இருக்குமா, நிறைய தப்பு பண்ணுவார், நிறைய கெட்டது பண்ணுவார். அதாவது தேவையில்லாதெல்லாம் பேசுவார், மற்றவங்கள வம்புக்கு இழுப்பார். சிலர் இருக்கிறாங்கல்ல, சும்மா சும்மா மற்றவங்கள வம்புக்கு இழுக்கிறது, சும்மா வாயை லூஸ் ஸ்டாக் விடுறது, சும்மா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்கள்ட்ட இஸ்லாம் சரியா இல்லைன்னு அர்த்தம். அவங்களுடைய குணம் நல்லா இல்லை, ஒழுக்கம் நல்லா இல்லை. ஒருத்தருடைய அவருக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் இவர் போய் வாய் விடுவார், அதில் ஒரு பிரச்சனை வரும், ஃபித்னா பண்ணி விட்டுருவார், குழப்பத்தை உண்டு பண்ணி விடுவார். இந்த மாதிரி பலர் இன்னைக்கு மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய இஸ்லாம் சிறந்தது இல்லை. ஆனால் யாரு தன்னுடைய கடமை என்ன, தான் பேசுறது சரியா பேசுகிறோமா, உண்மையிலே தான் பேச வேண்டியது இருக்கா, தனக்கு அதில் ஏதாவது உரிமை இருக்கா, பொறுப்பு இருக்குதா, இதெல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சு ஒருத்தர் பேசுறான்னு வைங்களேன், தனக்கு தேவையான தன்னுடைய கடமை இருந்தால் மட்டும் பேசுவார்னா அவருடைய இஸ்லாம் நல்லா இருக்கும், அவர்கிட்ட நல்ல பண்புகள் இருக்கும், அவர் ஒரு நல்ல முஸ்லீமா இருப்பார். அதைத்தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் தனக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டு விடுவது, அதான் தர்குஹு. எது? மா லா யஅனீஹி, தனக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களை விட்டு விடுகிறாரே அவருடையது எப்படி இருக்குமா? மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, அவருடையது இஸ்லாமுடைய சிறந்த விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்ப இஸ்லாம் எப்போதுமே அவரவருடைய விஷயத்துல அவருக்கு கடமையும் பொறுப்பு இருந்தால் மட்டும்தான் தலையிட சொல்லுது. அதுவும் நல்ல விஷயமா இருந்தாதான் அதை அவர் செய்யணும், பாவத்தை செய்யக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருத்தருடைய இஸ்லாம் சிறப்பதா இருக்கணும்னா அவர் தேவையில்லாத விடணும். அப்ப என்ன செய்வார்? தேவையானது தானே செய்வார். அவரு எது தேவையா இருக்கும்? மற்றவங்களை நோண்டுறது, கேலி செய்யறது, வம்புக்கு போறது, அல்லது திட்டுறது, புறம் பேசுறது, யார் என்ன தப்பு செய்யறாங்க, குறை பண்ணாங்க, அதை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் மற்றவங்கள்ட்ட பரப்புறது, ஏய் இது அப்படி அப்படி இப்படி ஒட்டு கேட்கறது. சில செய்யறாங்களா இல்லையா? என்ன நடக்குது? அவருக்கு தேவையே இருக்காது, ஆனா அவர் என்ன செய்வாரு? ஒட்டு கேட்பாரு. அதை விட மோசம், நேத்து முந்தானத்துல சொன்னேன்னு, எவ்வளவு மோசமான கேவலமான காரியம் விளையாட்டா சில சின்ன பிள்ளைங்க செய்யறாங்க. ஒருத்தர் டாய்லெட்டுக்குள்ள இருந்தா எட்டி பார்க்கறது, சந்து வழியா பார்க்கறது. இது எவ்வளவு கேவலமான விஷயம் பாத்தீங்களா? அப்ப அவர் ஒரு முஸ்லீமா இருந்துகிட்டு இப்படிப்பட்ட காரியம் செய்யலாமா? அசிங்கம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பேர் வெளியில் இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க? தேவையில்லாததெல்லாம் பேசுறாங்க. மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்களை பேசுறது. அதே மாதிரி சில பிள்ளைங்க தங்களுடைய ஃபாதர் மதர் விவகாரத்தில் எல்லாத்துலையும் அவங்க தலையிடுறது, அவங்கள பற்றி வெளியில் பேசுறது, மம்மி டேடி பற்றி. தேவையில்லை. அவங்க ஃபாதர் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வந்தார், எவ்வளோ பணம் இருக்குது, வீட்டில் என்ன நடக்குது, அதை போய் வெளியில் சொல்கிறது, அல்லது ரிலேட்டிவ்ஸை சொல்கிறது, அல்லது பக்கத்து வீட்டாரங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்குது சொல்கிறது. இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நல்ல பண்பே இல்லை. நம்முடைய வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போய் சொல்கிறது நல்ல பண்பு இல்லை, அது ஒரு கெட்ட பண்பு. அது நிறைய குழப்பத்தை கொண்டு வரும், ஃபித்னாவை கொண்டு வரும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள், அம்மாவை பற்றி அத்தாட்ட சொல்கிறது, அத்தாவை பற்றி அம்மாட்ட சொல்கிறது, பாட்டியை பற்றி அம்மாட்ட சொல்கிறது, அம்மாவை பற்றி பாட்டிகிட்ட சொல்கிறது, இப்படி எத்தனையோ எக்ஸாம்பிள் இருக்குது.
நீங்களே சில எக்ஸாம்பிள் கேட்டால் சொல்லிடுவீங்க. கை தூக்குங்க, யார் சொல்றீங்க? தேவையில்லாத விஷயத்துல இந்த மாதிரிலாம் மக்கள் செய்யறாங்க, இப்படி எல்லாம் நடக்குது, சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள் இப்படி தேவையில்லாததெல்லாம் செய்யறாங்க மக்கள்? ட்ரங்க்ஸ் பண்றாங்க, அது பாவம். உண்மையில அல்லாஹ் தடுத்தது செய்யறது. ஒருத்தர் என்ன குடிக்கிறது, வேற வீட்டில் நடக்கிறத ஃப்ரெண்ட்ஸ்ட போய் சொல்றது, ஸ்கூல்ல சொல்றது, தேவையில்லாத விஷயங்கள். அதே நேரத்தில் ஒரு தப்பு நடக்குது, அதுல நாம் பாதிக்கிறோம்னா நம்முடைய அம்மாட்ட சொல்றது, அத்தாட்ட சொல்றது தப்பு இல்லை. அல்லது ஸ்கூல்ல ஒரு தப்பு நடக்குது, நம்முடைய டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் சொல்றது அது தப்பு இல்லை. அது தேவையில்லாத விஷயம் இல்லை, தேவையான விஷயம். ஏன்னு கேட்டா அப்படி சொல்லும் போது தான் நமக்கு மேல இருக்கிறவங்க, மூத்தவங்க, நம்ம மேல பொறுப்புள்ளவங்க அது சம்மந்தம் விசாரிச்சு உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க, அதை தடுக்க பார்ப்பாங்க. அப்பெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் இது, நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அப்ப சொல்லிடணும் நம்ம பாதிக்கிறோம். அதனாலதான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேனே, யாரோ பேட் டச் பண்றாங்க, நல்லா தெரியுது அவங்க பேட் டச் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுதுன்னா கட்டாயம் நீங்க வீட்டுல வெளியில உங்க அத்தா மாட்ட சொல்லிடணும், அல்லது உங்களுடைய டீச்சர்கிட்ட சொல்லணும். போங்க, யாரு பரவாயில்ல நிக்கட்டும், கிளாஸ் டைம்ல யாரும் நம்ம பேச முடியாது. அப்போ இந்த மாதிரி பேட் டச் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ஸ்கூல்ல பண்றாங்க யாரோனா உடனே டீச்சர்கிட்ட சொல்லணும். டீச்சரே பண்ணா கூட உடனே கரஸ்பாண்டன்ட்டா இல்ல ஹெட் மாஸ்டர் போய் சொல்லணும். அல்லது அதை விட முக்கியம் பேரண்ட்ட சொல்லணும். என்ன செய்தாங்க, எந்த நேரத்தில் செய்தாங்க, தெளிவா சொல்லிடணும். இந்த மாதிரி செய்தாங்க, இந்த மாதிரி என்கிட்ட பண்ணாங்க அப்படி சொல்லணும். இங்கே யாரா பேட் டச் பண்ணாங்கன்னு என்கிட்ட சொல்லணும். ஆமா, அதுல யோசிக்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நாம அலட்சியமா இருக்கக்கூடாது, கட்டாயம் நம்மகிட்ட சொல்லணும். சில நேரத்தில் சில பிள்ளைங்க சொன்னாங்க, தெரியாம கைப்பற்றுச்சு, சும்மா இப்படி மேல பின்னாடி இப்படி கைப்பற்றுச்சு, இப்படி பண்ணிருந்துச்சுன்னா சொன்னாங்க. அப்படியான அப்புறம் விசாரிச்சா அப்புறம் அவங்களே சொன்னாங்க, இல்ல இல்ல தெரியாம தான் பட்டிருக்குது, இப்படி கைப்பற்றியது, அவங்க வேணும் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. சில பிள்ளைங்க சொன்னாங்க. நான் என்ன, அந்த அளவுக்கு அதெல்லாம் பாவம், தப்பு. அவன் நம்ம தெரியாம நடந்துருச்சுன்னா அது வேற. விளையாடும் போது இப்படின்னு பிடிப்போம், இப்படின்னு இது பண்ணுவோம், திடீர்னு இப்படி நடக்கும்போது இப்படி கைப்பற்றுறோம், திடீர்னு நடக்கும்போது இப்படி பின்னாடி பட்டக்ஸ்ல கைப்பட்டுச்சுன்னா பேட் டச் பண்ணிட்டாங்க, பேட் டச் அப்படின்னு சொல்லிட்டு. பேட் டச்ங்கிறது ஒருத்தர் வாண்டடா இன்டென்ஷனா, அதாவது வேண்டும்னே அவர் தொடர்ந்து அந்த மாதிரி பண்றாரு, தொடர்ந்து அந்த மாதிரி கை வைக்கிறாரு, இப்படிலாம் செய்யறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயம் இந்த பேட் டச் தான். தெரியாம கைப்படுறதுங்கிறது யதார்த்தம் யாருக்கும் படலாம். நம்ம கையை கூட இப்படி ஆட்டி இப்படி நடக்கும்போது பின்னாடி பண்ண விட்டுறலாம். சரியா? அதனால இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை நம்ம சொல்றோம்னு அர்த்தம் இல்லை. அது பேக் பைட்டிங்ல வராது. ஒருத்தரை பத்தி குறை சொல்றோம், புறம் பேசுறோம், கம்ப்ளைண்ட் சொல்றோங்கிறதெல்லாம் அப்படி ஆகாது. நாம அதுல பாதிக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் நாம சொல்லணும். ஓகேயா? அப்ப இந்த ஹதீஸ் நம்முடைய அஹ்லாக், நம்முடைய பண்பு, குணம் எல்லாம் நல்லா இருக்கணும், தேவையில்லாத விஷயங்களுக்கு விலகி இருக்கணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க. ஆகவே நாம எப்பவுமே தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. நல்ல விஷயம், நன்மையான விஷயம் அதுல தான் ஈடுபடணும் அப்படிங்கறத நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆகவே தான் அப்படிப்பட்டவர் தான் நல்ல முஸ்லீம்ங்கிறதையும் இதுல நமக்கு உணர்த்துறாங்க. ஏன்னா அவருடைய இஸ்லாம், அவர்கிட்ட இருக்கிற தீன் நல்ல தீன், நல்ல அழகான தீனா இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, லெட்ஸ் கோ.